ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். காவேரி கிட்ட அவங்க அம்மா ராகினி அனுப்பின அந்த வீடியோ சம்மந்தமாக பேசி ரொம்ப எமோஷனலாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ காவேரியும் அதுக்கு சமாதானம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் நர்மதாவும் இவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க சத்தத்தை கேட்டு எந்திரிச்சு உட்காந்துடுறாங்க. அதுக்கப்புறம் காவேரி, நீ கவலைப்படாதமா, உன் பேச்சை மீறி நான் எதுவும் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் பார்த்தோம் அப்படின்னா ராகினி மறுபடியும் காவேரிக்கு மெசேஜ் அனுப்பி, நான் அனுப்பின வீடியோலாம் எப்படி இருக்குது என்னதுன்னு சொல்லி அனுப்புனதுமே இப்போ காவேரி வீடு கூட்டிகிட்டு இருக்காங்க. செம்ம கோவம் வந்துடுது. உடனே ஃபோன் பண்ணி ராகினியை வந்து செம்மையாக பேசி விட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம எதிர்பார்த்த எல்லா விஷயத்தையும் இன்றைக்கி காவேரி பேசிடுறாங்க. நான் இப்போயும் விஜயோட ஒய்ஃபு தான், நான் நினச்சா இப்போ வேணால் வந்துடுவேன், அதாவது வெண்ணிலா அங்கேருந்து போக வச்சிருவேன், எல்லாமே என்னால் முடியும், இருந்தாலும் எதுவும் வேணான்னு சொல்லி ஒதுங்கியிருக்கேன், அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம என்னென்ன எதிர்பார்க்குறோமோ அதெல்லாம் செம்ம சூப்பராக காவேரி பேசிட்டாங்க. அதெல்லாம் கேட்ட ராகினி அப்படியே அதிர்ச்சி ஆகிடுறாங்க. ஐயோ இதெல்லாம் நடந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி. இப்படி பேசிட்டு காவேரி இப்படி திரும்புகிறாங்க. கடைசியில் பார்த்தா நம்ம விஜய் வந்து அப்படி செம மாசாக வராரு. கிளாஸ் என்ன, கையில் ஸ்பீக்கர் என்ன, வாயில் பூ என்னான்னு சொல்லிட்டு வந்து உடனே காதலர் தினத்துக்கு காவேரிக்கு விஷ் பண்ணுறாரு. காவேரியை செம்மையாக சர்ப்ரைஸ் பண்ணுறாரு. காவேரியால் அந்த இன்ப அதிர்ச்சியை தாங்கவே முடியல. ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா விஜய் பேசினதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளார போய் கதவெல்லாம் மூடி வச்சுக்கிறாங்க. இது உண்மையாக பொய்யாங்கிற மாதிரி யோசிச்சு எப்படி இங்கே வந்தார் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு பெட்டில் உட்காந்துருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கங்காவும் அவங்க அம்மாவும், அதாவது காவேரியோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்களும் பேசிட்டு வராங்க. இந்த ஏரியா அப்படி இருக்குது. அதுக்கப்புறம் காவேரி இன்னும் விஜய் மறக்க முடியாமல் தான் இருக்கிறாங்க. இப்போ தான் ராகினி இந்த மாதிரி வீடியோ அனுப்புனாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் சொல்லி பேசிக்கிட்டு வராங்க. பேசிட்டு இவங்க வந்துட்டு இருந்தாலும் அந்த தம்பி செஞ்சது தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா, அதாவது சாரதான்னு வச்சிங்களா, இல்லாட்டி காவேரி அம்மா இப்படி ஏதாவது ஒன்று வச்சிங்க, அவங்க வந்து இப்படி பேசிட்டு வரும்போது வீட்டுக்கு முன்னாடி பார்த்தா விஜய் நிற்கிறாரு காது குடஞ்சிக்கிட்டு. செம்ம ஃபன் பண்ணுறாருங்க இவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்டையும். வந்துட்டு அத்தை அப்படி இப்படின்னு பேசிட்டு பால் பாக்கெட் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. கோதாவரியை வந்து, அதாவது காவேரி கங்காவை வந்து கோதாவரி அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. இருந்தாலும் சாரதா இருக்காங்களா, காவேரியோட அம்மா இருக்காங்களா, அவங்க கொஞ்சம் கோவமாக பேசிட்டு போயிடுறாங்க. இப்போ விஜய் வந்து நானே போய் பால் பாக்கெட் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே இந்த நவுந்துக்கிறாரு. அடுத்து வீட்டுக்குள்ளார போனதுக்கப்புறம் இந்த விஷயத்தை பாட்டி நர்மதா அவங்கள்ட்டலாம் சொல்லிட்டு இருக்கும்போது பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா. உடனே காவேரி வந்து ஆமாம் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தோம்னா குமரன் வராரு. அவர் பாவம் தூங்கி எந்திரிச்சு டயர்டாக வராரு. அவர்கிட்ட இந்த விஷயத்தை சொல்கிறாங்க, நான் வெளியில் போய் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவங்கெல்லாம் பேசிக்கிறத பார்த்தா செம ஃபன் கலாட்டாவாக இருக்குது. இது சம்மந்தமாக வீட்டில் போய் விசாரிக்கணும், வீட்டில் அதாவது வீட்டுக்காரர்கிட்ட விசாரிக்கணும், ஓனர்கிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அந்த தம்பி வந்தது விஷயமா வந்து கொஞ்சம் கோவமாக பேசும்போது காவேரி பாவம் அப்படியே மனசுக்குள்ளார சிரிக்கிறாங்க, நர்மதாவும் சிரிக்கிறாங்க. செம்ம ஃபன் மூமெண்ட்டாக இருக்குது. பார்க்கலாம் நாளைக்கு இந்த ஃபன் மூமெண்ட் எப்படி கண்டினியூ ஆகுதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.